நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்திலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்கான பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் லிங்க் தந்திருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் யாராவது ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. இது லைவ் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். விருப்பம் மூலமாக அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும் கைஸ். இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போனால் எது வரைக்கும் போவோம் அப்படின்றத இந்த டெலிகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். 24,500 பிலோ சஸ்டைன்னா பிஇ வந்து பை பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வந்து முன்னாடியே வந்து மெசேஜ் பண்ணிட்டேன். நான் 9:05 நான் வந்து உங்களுக்கு மார்னிங் வந்து மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் டவுன் ஆகிட்டு சடனாக ஒரு புல் பேக் தந்தான் மேலே. ஸோ பட் மேலே சஸ்டைன் பண்ண முடியாமல் திரும்ப வந்து ஃபால் தான் ஆனால் பட் சைட்வேஸ் மொமெண்டம் வந்து ப்ரீமியம் டிகே பண்ணால், ஏன்னா மந்த் எண்ட் அப்படின்றதுனால ப்ரீமியம் டிகே பண்ணுவான்றதை தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். நம்ம மென்ஷன் பண்ண லெவல்ஸ் எல்லாமே பாருங்கள் கைஸ். உங்களுக்கு நான் இந்த சார்ட்டில் காட்டுறேன் கைஸ். ஸோ இதுதான் அந்த சார்ட்டு. அப்சைட் லெவல் என்ன அப்படின்றத இங்கே மார்க் பண்ணி ரிஜெக்ஷன் எங்கெல்லாம் எடுப்பான் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணி ஃபிபனாச்சி சார்ட்டை அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுவும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதான் கைஸ் அந்த சார்ட்டு. ஸோ அப்சைடில் எதுவுமே நான் மாற்றலை. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் லைன் போடல கைஸ், எதுவுமே மார்க் பண்ணல. மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 1 டே பிஃபோரே நான் அது வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ 1 டே பிஃபோர் பண்ண முடியலன்னா பிஃபோர் த மார்க்கெட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் பிஃபோர், இல்லைனா வந்து ½ அன் ஹவர் 1 ஹவர் பிஃபோர் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெலிகிராமில் யூடியூப்பில் வீடியோ போடலை அப்படின்னா டெலிகிராமில் அப்டேட் பண்ணிவிடுவோம் கைஸ். அப் சைடில் போனால் நீங்கள் எப்போ கால் பை பண்ணணும் 24,575 சஸ்டைன் ஒன்லி அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். அதுவும் நான் மார்க் பண்ணியும் உங்களுக்கு இங்கே வந்து காமிச்சிருப்பேன். சரிங்களா? ஒவ்வொரு லெவலுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் கைஸ். ஸோ அதனால் வந்து நம்ம தரக்கூடிய இந்த லைன், ஹரிசாண்டல் லைன் எதுவுமே வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்டா இவ்வளோ லைன்ஸ் வருதுன்னு வந்து நினைக்காதீங்க. அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் லைனாகவும் இருக்கலாம், அதே மாதிரி சப்போர்ட் லைனாகவும் இருக்கலாம். கீழே இருந்துச்சுன்னா சப்போர்ட்டாக இருக்கும், மேலே இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் பாருங்கள் கைஸ். நம்ம வந்து அந்த ரிஜெக்ஷன் ஜோன் என்ன அப்படின்றத டைப் பண்ணி மெசேஜாகவும் இங்கே காட்டியிருப்பேன். ரிஜெக்ஷன் ஜோன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் சொல்லியிருப்பேன், எல்லோ பாக்ஸு, இங்கே ஒரு குட்டி எல்லோ பாக்ஸ் காட்டியிருப்பேன். மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம லெவல்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வந்து சப்போர்ட் எடுக்கிறான், ரிஜெக்ஷன் எடுக்கிறேன். இந்த சப்போர்ட் ஜோன் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்து திரும்ப மேலே போகும்போது அவன் ஒரு ரிஜெக்ஷனாக மாறுறான். சரிங்களா? எப்போ சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே விழுந்ததோ என்ன ஆகிறான், அவன் வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிடுவான். சரிங்களா? அதே மாதிரி மேலே வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வந்து சப்போர்ட்டாக மாறிடுவான். சரிங்களா? ஸோ எப்போ வந்து ஒவ்வொரு லெவலும் வந்து அவன் வந்து பிரேக் பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம தர லெவல்ஸை வந்து எவ்வளோ வந்து அக்யூரசி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் கைஸ், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோ, அது தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது என்ன ப்ரைஸு? 24,466. அதே தான் அதோட லோ இன்னைக்கு. ஸோ அப்போ சடன் மொமெண்டம் வந்து ஃபஸ்ட் கேண்டில்லே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் சடன் ஒரு கால் சைடில் மொமெண்டம் தரப்போகிறான் அப்படின்றத ஓப்பன் இண்டிகேஷன் தந்துட்டான். ஸோ அப்போ நீங்கள் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் என்ன இருக்குன்றதை பாருங்கள் நீங்கள் கால் சைடில். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது 466. அப்போது 400 கால் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நாம் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் வந்து 200. சரிங்களா? ஸோ 200 ஓப்பன் ஆகிட்டு மேலே என்ன போயிருக்கான், 244 வரையும் போயிருக்கான். 44 ரூபா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். அவங்க 208ன்றது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எஸ்எல் என்ட்ரி கிடச்சா அங்கே என்ட்ரி எடுங்க, இல்லைனா பிஇபி லெவலில் கிடச்சா லிமிட் ஆர்டர் போட்டு எடுங்க. இல்லையா ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கானா கீழே இருக்கானான்றதை பாருங்கள். மார்க்கெட்டை எந்த பக்கம் மொமெண்டம் தரானோ அதில் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான் அப்படின்னா அதை அந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு அடுத்த மணி ஆகிட்டான். சரிங்களா? 400ன்றது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 300 ஸ்ட்ரைக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் வந்து நமக்கு பிஇபி லெவலாக கன்வெர்ட் ஆகிருப்போம். ஸோ இங்கே பாருங்கள் 38 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கான். ஸோ நமக்கு போதும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 10லேருந்து 15 பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ், மினிமம் 20 பாயிண்ட்ஸ். சரிங்களா? இல்லை மினிமம் 10 பாயிண்ட்ஸ் வைங்க, மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண பழகுங்க. உங்களுக்கு நல்லா ட்ரெயில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டார்கெட் வரையும் இருக்கலாம். பட் மந்த் எண்டு இப்போ வீக்கெண்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, வீக்கெண்டு எக்ஸ்பைரி இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இது மந்த் எண்ட் எக்ஸ்பைரி, ஆகஸ்ட் எக்ஸ்பைரின்றதுனால உங்களுக்கு வந்து ப்ரீமியம் டிகே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சைட்வேஸில் போய்
சின்ன சின்ன மொமெண்டம் மட்டும் ரெண்டு பக்கமும் தந்திருப்பான். கால் சைடு புட் சைடு ரெண்டு பக்கமும் தந்து உங்களுக்கு ப்ரீமியத்தை டிகே பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் 500 புட் ஆப்ஷன் என்ன இருக்கான்னு பாருங்கள். நம்ம பிபிக்கு மேலே அவன் சஸ்டெயின் பண்ணி க்ளோஸ் வச்சு அதுக்கு மேலே கண்டினியூட்டி தரவே முடியல. ஸோ அதனால் பாருங்கள் வெறும் எத்தனை பாயிண்ட் மேலே போயிருக்கான் பாருங்கள். பிஇபிலேருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேருந்து இந்த இடத்துல வந்து ஏன் நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இங்கே ஏன் வந்ததுன்னா, கால் சைடில் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்திருப்பான். அதாவது 24,400 டைம் பார்த்துக்கோங்க, 2:15 மணிக்கு சரிங்களா. ஐ திங்க் 2:15 24,400. ஸோ நான் கம்பேர் பண்ண சொன்னதும் வந்து டெலிகிராமில் அதான் சொல்லியிருப்பேன் கைஸ். இப்போ 2:15 மணிக்கு இப்போ பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் வந்துட்டு உங்கள் க்ளோஸ் வைக்க முடியாமல் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கான். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி படிக்க வேண்டிய விஷயங்கள் இது தான். பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட பர்பஸ் என்ன, ப்ரீவியஸ் க்ளோஸோட பர்பஸ் என்ன, எஸ்டர்டே ஹையோட பர்பஸ் என்ன, எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணால் என்ன ஆகும், இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சு பழகுங்க. அப்போ வந்து ஈஸியாக நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியும். ஸோ மார்க்கெட் என்ன சொல்ல வரான், மார்க்கெட் எந்த சைடு மொமெண்டம் தரப்போகிறான் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் நான் தரக்கூடிய இந்த லெவல்ஸை வச்சு. இங்கே பாருங்கள் கைஸ், அதே மாதிரி பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் கைஸ். மார்க்கெட் ஓப்பன் வந்து 24,466. இஃப் 24,500 மேஜர் ரிஜெக்ஷன் ஜோனு ஒன்ஸ் ஸ்ட்ராங்லி பிரேக் அப் சைடு தென் ஒன்லி ஃபோக்கஸ் சிஇ நோட் இட் இன்ஃபோ ஃபார் பிகினர்ஸ்ன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் கைஸ். 9 சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதெல்லாம் இம்பாக்டை தருவாங்க அப்படின்றத என்ன சொல்லணும்னா 24,500, 24,600 கால் ஆர் புட் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதே மாதிரி ஐடிஎம் ஸ்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டியூ டு எக்ஸ்பைரின்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் தந்த லெவல்ஸ் பாருங்கள் 24,600 கால் ஆர் புட்டு. ஸோ அவனோட என்ட்ரி லெவல் 73லேருந்து 115 சொல்லியிருக்கேன். 73 எஸ்எல் என்ட்ரி, 115 வந்து பிஇபி என்ட்ரி. ஸோ சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, எது பிஇபி லெவல், எது வந்து எஸ்எல் லெவல் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஆர்னா ரெசிஸ்டன்ஸு அப்சைடு டார்கெட்டு, எஸ்னா வந்து சப்போர்ட் சரிங்களா. ஸோ டவுன் சைடு சப்போர்ட் லெவல் சரிங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன்னா பிகினர்ஸ் யாராவது புதுசாக பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ அதே மாதிரி கைஸ் இதுவும் நான் ஃபிபனாச்சி வந்து மொபைலில் நான் வந்து சார்ட் இது வந்து அப்டேட் பண்ணி தந்தேன். ஸோ கொஞ்சம் அவுட் சைடு ஹோமில் வெளியே இருந்தேன். அந்த டைமில் நான் உங்களுக்கு அப்டேட் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வெளியே இருக்கேன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் அக்யூரசி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஸோ 500 பிரேக் பண்ணி கீழே வந்தானா கண்டிப்பாக இந்த 467 இதெல்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சரிங்களா. இங்கே பாருங்கள் அதே மாதிரி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். 24,400 சிஇ அப்டேட்டுன்னு சொல்லி ஒரு லெவல் தந்திருக்கேன். நாம் தந்த லெவல் தான். அவன் வந்து இந்த 195 இருக்கும்போதே நான் வந்து 10:30 மணிக்கு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. என்ன இருக்கான்றதை பாருங்கள். ஸோ ஏன் இந்த நேரத்தில் வந்து இவன் வந்து இங்கே மேலே போனான் 10:30 மணிக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்து மொமெண்டம் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் 24,400 சரிங்களா. இங்கே பாருங்கள் 10:30 மணி. ஸோ இங்கேருந்து இவன் என்ன பண்ணியிருக்கான், அடுத்து இங்கேருந்து மேலே கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும், ஹையை போய் டச் பண்ணியிருக்கணும். டுடே ஹை ஃபஸ்ட் கண்டிலோட ஹையை அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தாங்களோ 213க்கு மேலே வந்து நம்ம டார்கெட் தரல. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் வரைக்கும் போவோம், ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ப்ரீவியஸ் டேயோட ஹை என்னது இதுதான் சரிங்களா 402. இது வரைக்கும் அவன் மார்க்கெட்டு கொண்டு போயிருக்கணும். மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருந்திருந்தான் அப்படின்னா இந்த கண்டினியூட்டியை ஃபாலோ பண்ணியிருந்தான். அதாவது ஓப்பன் வந்து 200 ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு அபவ், அதே மாதிரி இன்றைய ஃபஸ்ட் கண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருந்தான் அப்படின்னா இந்த சினாரியோ உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கணும். இந்த 401ன்ற ப்ரைஸு அதுக்கு முன்னாடி வந்து இந்த லெவலில் இருக்குது. இந்த லெவலும் இம்பார்ட்டன்ட் லெவல், அதான் 321. ஸோ அட்லீஸ்ட் அவன் 321 வரைக்கும் போயிருக்கணும் சரிங்களா. ஸோ அவனால் ஏன் போக முடியலன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,600 புட் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு அவன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் க்ளோஸில் பிஇபி லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். இங்கே 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஇபி லெவலில் வந்து கொஞ்சம் சஸ்டெயினாக ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இதன் காரணமாக தான் மார்க்கெட் வந்து அந்த ரெண்டு பக்கமும் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்ததுனால மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போக முடியாமல் சைட்வேஸ் மொமெண்டமில் இருந்திருக்காங்க சரிங்களா.
ஸோ யாரை எப்போவுமே சரி பிஇபிக்கு கீழே இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தாலும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மொமெண்டம் அப்படின்றத நம்ம குரூப்பில் நான் தெளிவாக பிகினர்ஸ்க்காக டெலகிராமில் நிறைய வாட்டி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதிலலாம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி எல்லாமே முக்கியமான விஷயங்களை நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடும்போது சொல்லுவேன். அதனால் நண்பர்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அதே மாதிரி இந்த புட் ஆப்ஷன் பாருங்கள். இங்கே பாருங்கள், டுடே போத் சைடு ப்ரீமியம் டிகே கைஸ் அப்படின்றத 10:30 மணிக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்காங்க. அதனால் வந்து ப்ரீமியம் டிகே நடக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டேன். அந்த மாதிரி டைமில் யாரும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபோ, சரிங்களா? அதே மாதிரி 24,400 பிஇபி பிலோ வீக்னஸ்ன்றதை 2:33க்கு நான் சொல்லியிருக்கேன். 2:33க்கு என்ன இருக்கான் பாருங்கள், 24,400 கால் ஆப்ஷன். ஸோ 2:30 இங்கே பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் மார்க்கெட் வந்து புரிஞ்சுக்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள், 2.25க்கு கரெக்டாக வந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸில் மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியாமல் இங்கேருந்து பின்பார் அடித்து கீழே விழுந்துட்டான். ஸோ அப்போவே தெரிஞ்சிச்சு இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு. கால் சைடில் பையர்ஸ் யாரும் ஆக்டிவாக இல்லை. ஸோ யாரும் வந்து கால் சைடில் மார்க்கெட்டை கொண்டு போக விருப்பப்படல. அதனால் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்ததுனால இங்கேருந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே க்ளோஸ் வைக்காமல் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனதுனால அந்த நேரத்தில் புட் ஆப்ஷன் சைடில் 24,600 கம்பேர் பண்ணிங்கன்னா அவன் மேலே கொண்டு போயிருப்பான். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி கம்பேர் பண்ணணும். அடுத்த மணியில் என் மார்க்கெட் ஸ்பாட் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும் கைஸ். 2:30 பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து 2:30க்கு 2.25க்குலாம் அவன் வந்து சப்போர்ட் எங்கே எடுத்திருக்கான் பாருங்கள், 90 நாம் தந்த சப்போர்ட் லெவல். ஸோ பாருங்கள், எஸ்எல் என்ட்ரிக்கு மேலே ஒரு சப்போர்ட் லெவல் 90ன்ற வேல்யூ நான் தந்திருப்பேன் 24,600க்கு. இது பாருங்கள் 24,600. இது பாருங்கள் 24,600க்கு 90 சப்போர்ட் லெவல்ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே அதான் தந்திருப்பேன், சரிங்களா? கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், கரெக்டாக சப்போர்ட் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி எடுத்துருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் இங்கே எடுத்ததே 11:30 மணிக்கு எடுத்தான். எடுத்துகிட்டு பாருங்கள் கரெக்டாக அதுலேருந்து எவ்வளோ பாயிண்ட் மேலே போயிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் சப்போர்ட் இந்த மாதிரி சப்போர்ட்லேயே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். எடுத்தீங்க அதாவது அவன் எஸ்எல் என்ட்ரி அபோவ் இருக்கான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ அதுவே ஒரு ப்ளஸ் தான் நமக்கு. ஸோ அதுலேருந்து பிஇபி லெவல் வரைக்கும் அவன் போவான் அப்படின்றது இன்னொரு ப்ளஸ் நமக்கு. ஸோ பிஇபி க்ளோஸ் பண்ணி நல்லா கேண்டில் வந்து புல்லிஷ் மொமெண்டம் வச்சுட்டான் அப்படின்னா அதுலேருந்து பாருங்கள் இவ்வளோ தூரம் சூப்பராக மொமெண்டம் வச்சுருக்கான் பாருங்கள். நீங்கள் பிஇபிலேருந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் வரையும் பாருங்கள் 48 பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் வந்து கவனித்து எடுத்தாலே போதும். எந்த இடத்துல இருக்கான், அதே மாதிரி ஏன் சப்போர்ட் எடுக்கிறான், அதுக்கு காரணம் என்ன, இந்த சப்போர்ட் லெவல் ஏன் நம்ம வந்து ட்ராப் பண்ணி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தரோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும் கைஸ் நம்ம தர லெவல்ஸ். இந்த சப்போர்ட் திரும்ப செகண்ட் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் எவ்வளோ பெரிய மொமெண்டம் பாருங்கள், 105 பாயிண்ட் கைஸ். 24,600 புட் ஆப்ஷன் கரெக்டாக இந்த கேண்டில் இருக்கும்போது 3 மணிக்கு மார்க்கெட்டில் என்ன அடைஞ்சுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ் அந்த சம்பவம். ஸோ 3 மணிக்கு இந்த 24,487 இருக்கும்போது மார்க்கெட் வந்து ரிவர்சல் அடித்ததுக்கு காரணம் அதுதான். இந்த சப்போர்ட் ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லெவலில் இங்கே பாருங்கள், சப்போர்ட் ஜோன் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை பிரேக் பண்ணி கீழே விழுந்துட்டு அவன் என்ன பண்ணியிருக்கேன்னா கண்டினியூட்டியாக திரும்பவும் கீழே விழுந்திருக்கலாம். அவன் என்ன பண்ணனா இங்கே யாரெல்லாம் ஹோல்டு பண்ணாங்களோ அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு, ஏன்னா 3 மணிக்கு வந்து சடனாக ஒரு சேஞ்சஸ் ரிவர்சல் நடக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து இது வரைக்கும் ஹோல்டு பண்ணோம், ப்ராஃபிட்டை புக் பண்ணதான் இந்த க்ரீன் கேண்டில். நீங்கள் யாரும் சடனாக என்ன பண்ணக்கூடாது, ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் வந்த உடனே 2 ரெட் வந்த உடனே அடுத்து க்ரீன் வந்த உடனே அடுத்தும் புல்லிஷாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ரிவர்சல் ஜோன். அதனால தான் இங்கே மார்க் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கேன் பாருங்கள் 24,487. இது வந்து இன்றைக்கி மார்க் பண்ணதில்லை, முன்னாடியே மார்க் பண்ணியிருப்பேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் 487 இங்கே பாருங்கள். இந்த க்ரீன் பாக்ஸ் எல்லாமே போட்டு இங்கெல்லாம் எதுவுமே கேண்டில் எதுவுமே இல்லை பாருங்கள். இதெல்லாம் 1 டே பிஃபோரே மார்க் பண்ணது, சரிங்களா? 487 இங்கே இருக்குங்களா, 24,481 லோன் காட்டுது, அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் 487, சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட் வந்து 24,500 கீழே பிரேக் பண்ணால் பிஇ புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றத முன்னாடியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிட்டோம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். இங்கே பாருங்கள்,
எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்து எவ்வளோ சூப்பராக கீழே வந்திருக்கான் பாருங்கள். சாலிடாக 80 பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிங்கனாலே புட் ஆப்ஷனில் நல்ல அருமையான ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுவும் எக்ஸ்பைரி டைமில், மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ நீங்கள் வந்து சின்ன ப்ரீமியம் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ப்ரீமியம் வேல்யூ வந்து 3 மணிக்கெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். 20 ரூபா, 30 ரூபா, இல்லை 50 ரூபா, அதிகபட்சம் பிலோ 100 ருபீஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அழகாக ட்ரேட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இவன் வந்து 90 ரூபாயில் இருக்கான். இவன் இந்த மணி அப்படின்றதுனால 90 ரூபாயில் இருக்கான். இதுவே 500 பாருங்கள், 500 வந்து என்ன இருக்கான் பாருங்கள். கரெக்டாக 3 மணிக்கு 500 புட் ஆப்ஷன். அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே போயிருப்பான் பாருங்கள். சொன்ன மாதிரியே கரெக்டாக அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே சப்போர்ட் எடுத்து கரெக்டாக இதான் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 92 ரூபா. இங்கே பாருங்கள், 92 ரூபா வந்து 3 மணிக்கு டச் பண்ணிட்டான். அதில் மேலே போனால் பாருங்கள் 31 ரூபா லாபம். நீங்கள் வந்து அட் த மணி எடுத்திருந்தா கூட உங்களுக்கு அதுலேயும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா? 3 மணிக்கு இவன் என்னென்ன பாருங்கள், கால் ஆப்ஷனில் அவன் பாருங்கள் பிஇபி லெவல் 117, எஸ்எல் என்ட்ரி 99, அதுக்கு கீழே தான் அவன் இருக்கான், ட்ரேட் ஆகிருக்கான். அதே மாதிரி நம்ம சப்போர்ட் லெவல் வந்து 92 ரூபா, அதுக்கு கீழே தான் வந்து 24,500 கால் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கான். ஸோ அவன் வந்து வீக்காக இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இவன் இங்கே வீக்கான உடனே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு கால் சைடில், இது புட் சைடில் மொமெண்டம் வந்து கொண்டு போயிட்டான். சரிங்களா? இதுதான் இங்கே நடந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ கால் அண்ட் புட்டு நீங்கள் ஏன் கம்பேர் பண்ணணும், அடுத்த மணியும் கம்பேர் பண்ணணும், அதே நேரம் இந்த மணியும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். மொத்தம் 6 சார்ட்டு அழகாக பக்கத்தில் வர மாதிரி நீங்கள் வந்து ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா இந்த 6 சார்ட்டையும் ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாக்ஸை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை, இப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து இது நெஃப்டியில் போய்ட்டு 700, 400, 500 ஸ்பாட் எங்கே இருக்கானோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு இந்த பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க, லே அவுட்டு செட்டப்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த 6 பாக்ஸ் வர மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 6 பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் போய் நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த இடம் இருக்குது பாருங்கள், சிம்பிள் சர்ச்சுன்னு, அதில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கால் வேணுமா புட்டு வேணுமான்றதை நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். இப்போ காலில் இருக்குது, இதை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா அதை வந்து டெலீட் ஆகிட்டு இங்கே வந்து கால் இருக்குது, கீழே வந்து புட்டும் காட்டும், எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு கீழே இருக்கிற வேல்யூ அதே மாதிரி செலக்ட் பண்ணிங்க. இங்கே ஒரு பாக்ஸாக இருக்கும்போது எல்லாமே ஒரே வேல்யூவாக இருக்கும். அதை 6 பாக்ஸாக மாற்றும் போது நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல சிம்பிள் சர்ச்சில் போயிட்டு அதை வந்து வேல்யூவை நீங்கள் மாற்றணும். கால்னால் கால் மேலே வந்து ஃபுல்லாக கால் 400, 500, 600 கால் வச்சுக்கோங்க. கீழே வந்து அதே மாதிரி 400 புட்டு, 500 புட்டு, 600 புட்டுன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் தந்த லெவல்ஸை ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே நீங்கள் லெவலை வந்து நீங்களாக தான் ஃபீட் பண்ணணும். ஹரிசாண்டல் லைனை வரையணும். பாக்ஸ் அப்படி என்லார்ஜ் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் சிம்பிளை போய் கிளிக் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக நீங்கள் என்ட்ரி பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி எஸ்டர்டே க்ளோஸ் எது அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்டர்டே ஹை எது, எஸ்டர்டே லோ எது, அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் லாஸ்ட் 2 டேஸோட ஹை அண்ட் லோ அண்ட் ஓப்பன் க்ளோஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ், எஸ்டர்டே க்ளோஸுன்ற லெவலில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஏதோ ஒரு கலரில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே பேஜில் 4-5 லெவலில் வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகிறான், எந்த ஸ்ட்ரைக் வந்து ப்ரீமியம் டிகே ஆகிறான் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் கைஸ். நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கிறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும். அதே மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ் வச்சு பாருங்கள் இனிஷியலாக ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு மட்டும். அதுக்கப்புறம் வந்து டைம் ஃப்ரேமை மாற்றிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறது இன்ட்ராடே. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுறீங்க இல்லை ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுங்க. மினிமம் 1 மினிட் ஆர் 3 மினிட். 3 மினிட் வச்சிங்கன்னா 3 மினிட்டாக மாறிடும் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லா பாக்ஸையும் கிளிக் பண்ணி 3 மினிட்டாக வச்சிடணும். ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லாமே 3 மினிட்டில் வரணும், வராது. சரிங்களா? ஸோ எல்லா பாக்ஸும் நீங்கள் வந்து 3 மினிட்டாக மாற்றி வச்சா தான் உங்களுக்கு மொமெண்டம் எந்த சைடில் போகிறான்றது தெரியும். ஏன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் 5 மினிட் வரையும் அடுத்த கேண்டில் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய மூவ்ஸ் வந்து 1 மினிட்லேயே நடந்துடும் உங்களுக்கு. உங்களால் வந்து லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது மார்க்கெட்டை. சப்போஸ் மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் வந்து போயிட்டீங்க, ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா தெரியாமல் நம்ம பிபி லெவலில் ஃபாலோ பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது.
ஏன்னா நம்ம சேனலில் தரக்கூடிய லெவல்ஸ் அந்தளவுக்கு அக்யூரஸியாக இருக்கும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. நிறையா நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணியாச்சு. நிறைய நண்பர்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கான லைவ் மார்க்கெட் ப்ரூஃபும் வந்து எஸ்டர்டே ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணார். ஸோ இது வந்து எஸ்டர்டே ஒரு நண்பர் வந்து பிகினர் அவர் ட்ரேட் எடுத்து ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கார். நல்ல ஒரு ப்ராஃபிட் அவருக்கு இது வந்து நல்ல ப்ராஃபிட் சரிங்களா. அவர் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினார் என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் சரிங்களா. இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்பி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ நம்பிக்கையாக வாங்க. யாராவது வந்து பாசிவ் இன்கம் வேணும், இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்லை நம்ம ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய, இல்லை ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு பார்ட் டைமில் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கற்றுக்கிட்டு லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படி தான் சொல்லணும் சரிங்களா. நீங்கள் வந்து எதுவும் தெரியாமல் டோன்ட் டூ எனி ட்ரேட் இன் பிளைண்ட்லி. ஓகே, ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேபிட்டல் லாஸ் ஆகிடும் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள் இது தான். ஏன் சைட்வேஸில் வந்தான்றதுக்கு காரணமும் நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து யாருமே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. 24,500 கால் ஆப்ஷனாக இருக்கட்டும், 24,500 புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், ஸோ யாருமே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே சஸ்டெயின் ஆகி ரொம்ப நேரம் இருக்க முடியல. அதே மாதிரி முக்கியமாக இந்த மணியில் பாருங்கள். ஸோ அடுத்த மணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பாருங்கள், 600 புட் ஆப்ஷன் மட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்து ஒரு மொமெண்டம் தந்திருக்கும். ஏன் அப்படின்னா 400 கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்ததுனால. ஸோ இந்த மாதிரி நான் கம்பேர் பண்ண சொல்லி நான் தெளிவாக மார்க்கெட்டில் லைவில் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், அவன் வந்து இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிட்டு 44 பாயிண்ட் தான் மேலே போனான். அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட்டான். எப்போ அவன் ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணானோ அப்போவே வந்து கால் சைடில் வந்து வீக் ஆகிட்டான் அப்படின்றத நமக்கு முன்னாடியே சொல்லிட்டான். ஸோ அவன் ஆக்சுவலாக 24,400 ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ண உடனே இந்த விஇபி லெவலில் தான் அடுத்த லெவலாக வந்து கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து புட் ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுவும் அடுத்த மணியில் பண்ணக்கூடாது. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி, அதன் காரணமாக வந்து டிகே அதிகமாக இருக்கும் அடுத்த மணியில். நீங்கள் வந்து இந்த மணியில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் தந்திருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வந்து சூப்பர் மொமெண்டம், ஒரு 100 பாயிண்ட் என்ன ஒரு ஃபாஸ்ட்டாக போயிருப்பான் பாருங்கள். ஸோ ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட் கிடச்சிருக்கும். டைம் பாருங்கள், ஒரு 2:15 ஒரு 3:15, 3 மணி, 3/4 மணி நேரம் தான் சரிங்களா. ஸோ 3/4 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ்ன்றது பெரிய விஷயம். அதான் எக்ஸ்பைரி டைமில். ஓகே கைஸ், இதுதான் நம்ம சேனலோட ஒரு பர்ஃபெக்ட் ப்ரிடிக்ஷன். ஸோ நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் 100% அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நான் தந்த இந்த ஃபிபனாச்சியோட அப்டேட் பாருங்கள். ஸோ ரிஜெக்ஷன் ஜோனில் வரைஞ்சி வச்சு எவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே எவ்வளோ சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மார்க்கெட்டு. அழகாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு மொமெண்டம் மேலே போனால் அங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்தான், கீழே வந்து சப்போர்ட் எடுத்தான். இங்கே பாருங்கள், இதுதான் மார்க்கெட் ஓப்பன். இங்கேருந்து ஃபால் ஆனால் இந்த இடத்துக்கிட்ட சப்போர்ட் எடுத்தான். திரும்பவும் பாருங்கள், நாம் சொன்ன லெவல் தான் ரிஜெக்ஷன் ஜோன். கரெக்டாக ரிஜெக்ஷன் எடுத்தான், அங்கேருந்து கீழே ஃபால் ஆனான். பாருங்கள், கரெக்டாக அந்த சப்போர்ட் ஜோன் வரையும் வந்திருக்கோம் பாருங்கள். கரெக்டாக அந்த சப்போர்ட் ஜோனில் இந்த லெவல் 24,472 வந்துட்டு திரும்ப ஒரு அப்சைடு ஒரு மொமெண்டம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு ஃபால் வந்து இது வரைக்கும் வந்திருக்கோம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம சேனலில் தரக்கூடிய ஃபிபனாச்சியோட பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன் லெவல். ஸோ ரிஜெக்ஷன் எது, சப்போர்ட் லெவல் எது, அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் ஜோன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத மெரூன் லைன் எல்லாமே பார்த்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் டேஸில் இந்த கீழே இருக்க டவுன் சைட் லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இது எல்லாம் இப்போ முன்னாடியே நான் வரைஞ்சி வச்சது, இன்றைக்கி நேற்றுலாம் வரைஞ்சதில்லை. இதெல்லாம் ரொம்ப பழைய லைன்ஸ் சரிங்களா. ஸோ மந்த்லி, வீக்லி, டெய்லி சார்ட்டை வச்சு நம்ம பேஸ் பண்ணி ஃபிபனாச்சி வச்சு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய லெவல்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஃபிபனாச்சி கம்பைன் பண்ணி எடுத்து வைக்கிற லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாமே டவுன் சைடில் அப்கமிங் டேஸில் ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அப் சைடில் லெவல்ஸ் என்னன்றதை நான் திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ அப் சைட் லெவல்ஸ் ஆல்ரெடி மார்க்கில் தான் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் டேஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். So thanks for watching Tamil Trading Master YouTube channel. Thanks for your support.
கைஸ் இம்பார்ட்டன்ட் நோட்டு, நான் வந்து 2 வீக்ஸ் வந்து ஊருக்கு போகிறேன். ஸோ இந்தியாவுக்கு ஒரு பர்சனல் ஒர்க்காக போகிறேன். அதனால் வீடியோஸ் போட முடிஞ்சால் நான் போடுறேன், இல்லைனா டெலகிராம் குரூப்பில் ப்ளீஸ் நீங்கள் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் நான் மார்க்கெட்டோட லெவல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஆஃப்டர் 2 வீக்ஸ் நம்ம எல்லோரும் திரும்ப மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். குட் நைட் கைஸ்.